ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு சூடான சுவையான ஹெல்த்தியான மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சூடான சாதத்தில் இந்த மிளகு ரசம் விட்டு 1/4 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ மிளகு ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் முழு தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பொடியை தனியாக வச்சிடலாம். அதே ஜாரில் ஒரு தக்காளி, கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தக்காளி புளி பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 பல் பூண்டு தோலோடு சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு, கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். நம்மளுடைய பூண்டு கறிவேப்பிலை வதங்கின பிறகு நாம் அரைச்சி வச்ச மிளகு சீரக பொடியை சேர்த்து 1 செகண்ட் லேசாக கிளறி விட்டுடணும். இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டு கலக்கக்கூடாது, மிதமான தீ வச்சுருங்க. ரசம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இந்த மிளகு ரசத்தோட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. உருளைக்கிழங்கு வறுவலோட லிங்க்கு ஐகார்ட்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ரசம் வைக்கும்போது எப்போவுமே கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். கல்லுப்பு தான் ரசத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நாம் பூண்டு எண்ணெயில் வதக்கி செய்யும் போது பூண்டோட ஃப்ளேவர் ரசம் ஃபுல்லாக இறங்குங்க. சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசம் நிறைய கொதிக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி உடனே தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் ரசத்தோட ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா ரசத்துக்குள்ளே இறங்கும். நம்மளுடைய சூடான ஹெல்த்தியான மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.